Hello everyone. இன்னைக்கு தேங்காய் புட்டு புட்டு பாத்திரம் இல்லாம தேங்காய் தொட்டில எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு 1/2 கிலோ, தேங்காய் மீடியம் சைஸ் 1 துருவி எடுத்துர்க்கேன். இப்போ ஸ்டவ்ல கடாய் வெச்சுக்கலாம். அரிசி மாவை போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்ல வெச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாவை. A few moments later. இப்போ நான் சுடு தண்ணி எடுத்துர்க்கேன். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துர்க்கேன் தண்ணி. இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். சூடாக இருக்கிறதுனால கை வச்சு கிளற முடியாது. அதனால் சூடாறின பின்னாடி கையில் வச்சு பெசரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு பக்குவமாக வரணும். இப்போது நம்ம தேங்காய் தொட்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் ஒரு லேயர் போட்டுக்கலாம். ஒரு லேயர் மாவு போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக தேங்காயும் ஒரு லேயர் மாவும் போட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கணும். இப்போது இட்லி தட்டில் வச்சிடலாம். இப்போது மூடி போட்டு வச்சிடலாம். minutes later. இப்போது தேங்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் புட்டு கூட சர்க்கரை பழம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். காரம் சாப்பிட்றவங்க சுண்டைக்கடலை கிரேவி கூட சேர்த்து சாப்பிட்டால் ரொம்பவுமே நல்லா இருக்கும். எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக தேங்காய் புட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.